ஆண்டவரும் அருமரட்சிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். உள்ளபடியே சொல்லணும்னா, ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எங்கும் சொல்லுவேன், தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்களை நல்லா வாழணும்னு வாழ்த்துகிற நல்ல தெய்வம் நம்முடைய தேவன். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த மேய்ப்பனுடைய இருதயம் அந்த ஒரு ஆட்டை தேடி, அதாவது அது எங்கேயாவது சிக்குண்டு இருக்குமோ, எங்கேயாவது அது காயப்பட்டிருக்குமோ என்று அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி அலைவதைப் போல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றி, பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி, அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து அவர்களை விடுவித்து, ஆபத்தில் நானே அவர்களோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம், ஆண்டவருடைய எண்ணம், ஆண்டவருடைய ஆசை எல்லாம் தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய், சுகமாய், சமாதானமாய் வாழ்வதே ஆகும். ஆனா எப்பொழுதுமே நாம அறிந்திருக்கிறபடி ஆசீர்வாதங்களுக்கு என்ன உண்டு? நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அதே போல கடந்த 2 வாரமாக நாம் என்ன தியானித்தோம்? ஆண்டவரை அறிந்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் தியானித்தோம். போன வாரத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த வாரத்துல தேவனை அறிவிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி, God wants to bless who those proclaim him. தேவன் அவரை அறிவிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பின்பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று அப்படியே வெறுமையாக சொல்லல, ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். In all place where I record my name, I will come unto thee and I will bless thee என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் சொல்லுது. என் நாமத்தை நீங்கள் எங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களோ, எங்கெல்லாம் நீங்க ப்ரொக்ளைம் பண்றீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அறிவிக்கிறீர்களோ, அந்த இடத்தில் எல்லாம் நான் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிக்கல, வந்து I will come to thee, I will bless thee என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில் ஒரு காலமும் ஆண்டவர் குறைவுபடுகிறவரே அல்ல. நான் ரொம்ப உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரா? மென்மேல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரா? நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு தான், அதாவது ஈசாக்கு விதை விதைத்தான். அவனுடைய அந்த தேசத்துல அவனுக்கு விளைச்சல் எத்தனை மடங்கா பலன் கிடைச்சுதான்? 100 மடங்கு அவன் பலனை அனுபவித்தான். அப்படியானால் ஆண்டவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, நம்மை 100% குணமாக்க விரும்புகிறார்.
நம்மை 100% நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். 100% நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க விரும்புகிறார். 100% நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய தயவு இரக்கத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். 100% சமாதானமான வாழ்க்கை, 100% படிப்பிலே வெற்றி, 100% தொழிலிலே உயர்வு, 100% விவசாயத்திலே நன்மைகள், 100% ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை அறிகிற அறிவு, 100% ஜெப வாழ்க்கை, 100% பரிசுத்தம், 100% வேத வாசிப்பு, எல்லாவற்றிலும் 100% என்பது ஒரு முழுமை, ஒரு ஃபுல்ஃபில் ஒரு வாழ்க்கையை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை, ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறன்றவங்களால் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்துக்கு வந்து பழகணும் இல்லையா? நீங்க எப்பெல்லாம் நீங்க சபைக்கு வர்றீங்களோ, நீங்க எப்பெல்லாம் நீங்க வீட்டு கூட்டத்துல அட்டெண்ட் பண்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல தனிமையாகவோ குடும்பமாகவோ குழுவாகவோ கூட்டமாகவோ சேர்றீங்களோ, அப்பெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நாம வந்து பழகணும். எதிர்பார்க்கப்படாமல் வருகிறது வராமல் இருப்பதற்கு சமம் என்று ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்க்காம சபைக்கு வந்தீங்கன்னா, அதாவது ஒருத்தர் எப்படி இருந்தாங்களா, நடுநட போயிட்டாங்களாம், சந்தர்ப்ப சூழ்நிலை நடுநட போயிட்டாங்களாம். அவங்களுக்கு மனசெல்லாம் எங்க இருந்துச்சான், ஐயோ ஆராதனை போகுமே, ஐயோ நல்லா பிரசங்கம் போகுமே, ஐயோ இந்த நேரத்துல அறிவிப்பு போகுமே, இந்த நேரத்துல அபிஷேகத்துல நிரம்புவாங்களே அப்படின்னு கவனம் இருந்துச்சான். ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்துச்சான். சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலே இன்னைக்கு நல்ல இடத்துல நடுநட போயிருக்கிறாளே, எப்படி பார்த்தாலும் 300 ரூபாயாவது குறைஞ்சபட்சம் சம்பாதிச்சிருவாளே, காலையில 9ல இருந்து 12க்குள்ளேயே 3 மணி நேரத்துல 300 ரூபாய் சம்பாதிச்சிடலாமே, இவர் பார்த்தா இன்னைக்கு ஆவில நிரம்பி இவர் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசனங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாரு, எப்ப முடிப்பாரு தெரியலையே அப்படின்னாங்களாம். அவருடைய மனசெல்லாம் நாம நிறைஞ்சிருக்கிறோம். நம்ம மனசெல்லாம் யார் நிறைஞ்சிருக்கிறா? இயேசு நல்லவர். நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல கூறணுங்கிறார். நீங்க உங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, உங்கள் மேல தேவனுடைய சுகம் உண்டாவதாக. நான் அல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க நல்லா இருப்பீர்களாக. நான் அப்படி எதிர்பார்த்து தான் வர்றேன். நான் இம்மையில நூறத்தனையான ஆசீர்வாதத்தையும் மறுமையில நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக சபைக்கு வரன்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருக்கணும் சகோதரனே, பிள்ளையே, சகோதரிகளே, மகள்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். உங்கள் தூக்கம் இன்பமா இருக்கணும். உங்கள் குடும்பங்களில் ஜெய கம்பீர சத்தம் கேட்கப்படணும். உங்களுடைய குடும்பங்களிலே குடும்ப ஜபம் இருக்கணும். குடும்பல சண்டை இருக்கக்கூடாது. குடும்பம் கூடி நாங்க ஒரு கும்பலா என்ன பேசிக்கிறாங்களேன்னா அவங்க குடும்ப ஜபம் பண்றாங்கன்னு உங்களை பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லணும். என்னங்க அவங்க வீட்டான ஜனங்க வர்றது போறதுமா இருக்குதுன்னா அவர்கள் ஜெபிக்கிறதுனால அற்புதங்கள் நடப்பதுனால அவர்களை தேடி ஜனங்களை வர்றாங்கன்னு சொல்லணும். என்னங்க உங்களுடைய குடும்பத்துல விசேஷமா எப்ப பார்த்தாலும் அப்பப்போ ஜனங்க கூடுறாங்கன்னா எங்க வீட்டுல அப்பப்போ நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்கிற பதில் வரணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிவிக்கிற, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துகிற, ப்ரொக்ளைம் பண்ணுகிற, மகிமைப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிட்டீங்கன்னா, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உபாகமம் 12:5, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்களை சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். ஆண்டவர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டாரா? சகல இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல பலவிதமான இனங்களாக, நாடுகளாக, மொழிகளாக, பலவிதமான நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் நடுவில்
கர்த்தர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணாரா? நாமெல்லாம் என்ன வெசல்னா சூசன் வெசல். நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய சந்ததி. தேவன் என்னை சூஸ் பண்ணிருக்கிறாரு. தேவன் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு குழு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு கூட்டம் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, ஒரு அரசியல் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக வானத்தையும் பூமியும் படைத்து அதை படைப்பதற்கு முன்பாகவே இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருமாய் இருக்கிறவர் என்னையும் உங்களையும் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம யாரா இருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டீங்கன்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்களேன், இல்லையா? என்னை பூசி காயங்கள் ஆற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. இந்த பாட்டு தெரியுமா? மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பாய் எரிகோ நகர் வீதி தனிலே. ஆண்டவர் எரிகோ நகர் வீதி தனிலே அல்ல, தாயின் கருவிலே அல்ல, இல்லையா? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் சகல கோத்திரங்களிலும் இருந்து, இங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கிறார்னா, அவருடைய நாமம் விளங்கும்படி சகல கோத்திரங்களிலும் இருந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் ஆண்டவருடைய நாமத்தை தெரியப்படுத்தணும், அறிவிக்கணும், விளங்க பண்ணணும்ன்றது இல்லை. இந்த காலங்களில கொஞ்சம் வசதியானவங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வெக்கப்படுறாங்க. கொஞ்சம் படிச்சுட்டா அவங்க ஊழியத்தை செய்ய வெக்கப்படுறாங்க. கொஞ்சம் வெள்ளத்தோல் உடையவங்களா இருந்தா அவங்க ஊழியத்தை செய்ய வெக்கப்படுறாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துட்டா அவங்க ஊழியம் செய்ய வெக்கப்படுறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சகல நிலைகளில் இருந்தும் சகல குடும்பங்களில் இருந்தும், வாலிபனா வர வர சின்ன வயசுல சண்டே கிளாஸுக்கு பாடுன உட்கார்ந்த ஆராதித்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு 15 வயசு வந்த உடனே, ஒரு 16 வயசு வந்த உடனே அவங்க சண்டே கிளாஸுக்கு வாங்க அப்படின்னா வெக்கப்படுறாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் சிறுவர் பள்ளி ஊழியத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. 11, 12 வந்துட்ட உடனே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய காரியத்துல எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் வெக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தாலும், நீங்கள் தேவ கிருபையை தயவை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஸ்தானத்துக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அல்லது எந்த உயர்ந்த நிலைக்கு நீங்கள் போனாலும், ஆண்டவரை ப்ரொக்ளைம், ஆண்டவரை அறிவிப்பதிலே, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவதிலே, நான் அவருடைய எவிடன்ஸ் என்று சொல்லிக் கொள்வதிலே வெக்கப்படாதிருங்கள். எத்தனை பேர் நான் ஆண்டவரை சொல்றதுல வெக்கப்பட போறதில்லைன்றீங்க? ஆண்டவரை அறிவிக்க நான் வெக்கப்பட போறதில்லை என்று சொல்லுகிறவர்கள் வானத்துக்கு நேராய் உங்கள் கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. நீங்களோ, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. அண்டர்லைன் பண்ணுங்க, புண்ணியங்களை. யாருடைய பைபிள் இருந்து ஒருவேளை அண்டர்லைன் பண்ணிருந்தீங்கன்னா ஒண்ணு பண்ண வேண்டாம். அண்டர்லைன் இது வரைக்கும் நான் பண்ணல, அந்த வேர்டு நான் அண்டர்லைன் பண்ணல. அப்படின்னா புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு வேத பகுதி பாத்தீங்களா? Why God was chosen you and me? ஏன் ஆண்டவர் உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இருக்கிறாரு? எத்தனையோ அறிஞர் பெருமக்களுக்கு, எத்தனையோ இந்த உலகத்தின் மேதைகளுக்கு
எத்தனையோ கல்விமான்களுக்கு, எத்தனையோ அறிவாளிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியமாகிய சுவிசேஷம், இந்த ரகசியமாகிய தேவ வசனம், இந்த ரகசியமாகிய உபதேசம் சாதாரணமானவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், நான் சொல்றேன், வெளிப்படுத்தப்படுகிற வரைக்கும் நீங்க சாதாரணமானவர்கள், வெளிப்படுத்திட்டா நம்மளாம் அசாத்தியமானவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை உற்று நோக்குகிறதுக்கு தேவ தூதர்கள் ஆவலா இருக்கிறாங்களா? இந்த மகிமையான ஆண்டவருடைய மகிமையான சத்தியங்களை வெளிப்படுவதற்கு, ஆண்டவருடைய சிருஷ்டியானது குமாரன் வெளிப்படுவதற்கு சகல சிருஷ்டியும் ஆவலாய் இருக்கிறதா? அப்படியானால் உங்கள் மீதான உங்கள் கவனங்கள் மாற்றப்படட்டும். உங்கள் மீதான உங்கள் எண்ணங்கள் இன்றைக்கு உயர்த்தப்படட்டும். நீங்கள் நினைத்து போராடி கொண்டிருக்கிற உலகத்தின் தாட்டை விட, உலகத்தின் எண்ணங்களை விட, உலகத்தின் சித்தாந்தங்களை விட பரலோக மிக பெரிய ஒரு திட்டத்தோடு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது. வெறும் நித்தியத்திலே நித்தியமாய் வாழ்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அநேகருக்கு நித்தியத்தை காண்பிக்கிறவர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எஸ், நான் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், நான் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவள் தான் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் உண்மையாயிருந்தால் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் இந்த அல்லேலியா சொல்லிட்டு நீங்க தப்பிக்க முடியாது. காட் தெரிந்தெடுத்தவர் மாத்திரமல்ல, கர்த்தர் கணக்கு நம்ம இடத்துல கேட்கிறவராய். சீனா தேசத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அவர்களுக்கு மருத்துவம் படித்த ஒரு மகள், நர்சிங் படித்த ஒரு மகள். அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க சீனா தேசத்திற்கு மிஷினரியா தன்னுடைய பிள்ளையை அனுப்பணும்னு சொல்லிட்டு அங்க டைரக்டா மிஷினரியா போக முடியாது. ஆகவே ஒரு வேலை நிமித்தமாக போய் அங்கே ஆண்டவரை அறிவிக்கலாம் என்று போனாங்க. அங்கே கொஞ்ச நாளிலே அந்த பிள்ளை இரத்த சாட்சியாக மரித்து விட்டார். உடனே அந்த லண்டன் மிஷினரி சங்கத்தை சார்ந்த லண்டன் மிஷினரி சங்கத்தார் கண்ணீரோடு அந்த பிரச்சனையை அந்த தாயார் இடத்துல சொன்னார்கள். அந்த தாயார் சொன்னார், ஐயா, எனக்கு இன்னொரு மகளும் நர்ஸ் படிச்சவங்க இருக்கிறா, அவளை நீங்க அனுப்புங்கய்யா. அவங்க சொன்னாங்க, இல்லை வேண்டாமா, இப்பதான் நீங்க ஒரு மகளை பறி கொடுத்துருக்கிறீங்க, நீங்க வேண்டாம், பரவாயில்ல, நாங்க வேற யாராவது நாங்க யோசிக்கிறோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அந்த அம்மா கட்டாயப்படுத்துனால அந்த மகளையும் அனுப்பினாங்க. சில மாதங்களிலே அந்த பெண்ணும் இரத்த சாட்சியாக மரித்து விட்டால், இது உண்மை சம்பவம் என்ற செய்தி அவங்களுடைய அந்த மிஷினரி சங்கத்திற்கு வந்தது. அந்த வேதனையை எப்படி அந்த தாயாரிடத்துல சொல்லுவது என்றே தெரியவில்லை. அதே போல தாயாரிடத்துல சொன்னாங்க, அந்த அம்மா மூன்றாவதும் ஒரு பெண் இருக்கிறாள், அவளையும் நீங்கள் மிஷினரி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அவங்க அந்த லண்டன் மிஷினரி சங்கத்தார் சொன்னாங்க, தயவு செய்து நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீங்கள் இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் அனுப்பவே மாட்டோம். ஆனா அந்த அம்மா எப்படியோ ஒத்த காலில் நின்று அந்த அம்மா அந்த மூணாவது மகளையும் அவங்க சீனா தேசத்துக்கு மிஷினரி அனுப்பினாங்க. சில வருடங்களில் அல்லது சில மாதங்களில் அந்த மகளும், ஒரு காலத்துல சீனா தேசம் பயங்கரமான கம்யூனிஸ்ட் நாடு. கிறிஸ்தவத்தை இன்றைக்கு வரைக்கும் பகிரங்கமாக சீனாவில் நீங்கள் பிரசங்கிக்க முடியாது. அந்த மூன்றாவது மகளும் இரத்த சாட்சியாக அங்குள்ள எதிரிகளால் கொல்லப்பட்டார் என்கின்ற செய்தி அந்த தாயாரை உச்சக்கட்ட வேதனைக்கு போய் அவர்கள் அழுதார்கள். அப்ப அந்த மிஷினரி சங்கத்தார் சொன்னாங்க, இதனாலதாமா நாங்க சொன்னோம், நாங்க வேண்டான்னு சொன்னோம், இருக்கிற ஒரு 2 மகள்கள், இருக்கிற ஒரு மகளையாவது வைத்து நீங்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கட்டும்னு சொன்னோம், நீங்க கேட்காம எங்களை கட்டாயப்படுத்தி நீங்க அனுப்புறீங்களேம்மான்னு. அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா, நான் இப்பொழுது அழுவது என்னுடைய 3 மகள்கள் மரித்து விட்டார்கள் என்பதற்காக நான் அழல. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு இந்த சீன தேசத்திற்கு அனுப்புவதற்கு 4வது ஒரு மகள் இல்லையே என்று அழுகிறேன் என்று சொன்னார். இதை ஒரு பத்திரிகையில நான் படிச்சேன். நான் பைபிளை படிச்சு அதிகமா அழுததை விட ஆண்டவருக்காக போய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த மக்களுடைய வாழ்க்கையை படித்து தான் நான் அதிகமாக அழுதிருக்கிறேன்.
வாலிப பிள்ளைகளை, நீங்கள் எத்தனை மிஷினரி புத்தகங்களை படிக்கிறீர்கள்? உங்களுடைய அறைகளில், உங்களுடைய வீடுகளில் ஒரு சின்ன வேதாகம அலமாரி இருக்கட்டும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் புத்தகத்தை படிக்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. வன்னியா என்கின்ற ஒரு வாலிபனை குறித்து படித்திருக்கிறேன். ஹட்சன் டெய்லர், அதோனிராம் ஜட்சன், இப்ப சமீபத்துல வாழ்ந்த பில்லி கிரஹாம், இவங்க வாழ்க்கையெல்லாம் படிங்க. பல நூறுக்கணக்கான தேவ மனிதர்கள், ரெய்னார்ட் போங்கே போன்ற ஊழியக்காரர்கள் எல்லாம் படிங்க. அவர் சொல்லுகிறார், அப்படி அதட்டுவார், நரகத்தை காலி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னுவார். இன்றைக்கு நைஜீரியா, வட ஆப்பிரிக்கா நாடுகள்ல பல ஆயிரம், பல லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் காலம் சென்ற தேவ மனிதர் ரெய்னார்ட் போங்கே. எனக்கு 2வது மகன் பிறந்தா, மகனுக்கு நான் பில்லி கிரஹாம்னு பேர் வச்சேன். 2வது எனக்கு மகன் பிறந்தா ரெய்னார்ட் போங்கேன்னு வைக்கணும்னு யோசித்தேன். மகள் பிறந்ததுனால கிறிஸ்டினான்னு வச்சு விட்டேன். நல்லா சிந்திங்க அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே. நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், we are chosen people to proclaim to him. எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தெரியல. ஒரு மந்திரவாதியின் பேச்சை கேட்டு ஒரு தாய் தன் பிள்ளையை கொண்டு போய் ஒரு நதியில வீசிவிட்டால், 4 பெண் குழந்தை, கடைசி பெண் குழந்தையை நீ கொன்றால்தான் உன்னுடைய 3 பிள்ளைகள் நல்லா வாழ முடியும், நீங்க நல்லா வாழ முடியும் என்று ஒரு மந்திரவாதி சொன்னதை கேட்டு ஒரு தாய் தன்னுடைய 4வது பெண் குழந்தையை கொண்டு போய் தன்னுடைய கையாலேயே ஒரு ஓடுகிற ஒரு நதியில வீசிவிட்டால், ஆனால் வீசிட்ட பின்னாடி வேதனையின் உச்சகட்டம் அவளை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இதுவரை இல்லாத ஒரு துக்கம் அவர் உள்ளத்தை வந்து அடைத்து அவள் மார்பே வெடித்து, அவளுடைய இருதயமே வெடித்து விடும் போல இருந்தது. அவள் பைத்தியக்காரி போல அந்த மண்ணிலே புரண்டு கத்தி கதறினாள். அந்த நேரத்துல ஒருத்தர் டிராக்ஸ் கொடுத்துட்டு வராரு, மெய்யான சமாதானத்திற்கான வழி, மெய்யான ஆசீர்வாதத்தின் வழி என்கிற ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு வராரு ஒரு ஊழியக்காரர். அதை படிக்குது அந்த அம்மா, வாங்குது. அந்த தலைப்பை படித்த உடனே அந்த அம்மா அவருடைய சட்டியை பிடித்து குலுக்குது. ஒரு குலுக்கு. ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாக இந்த டிராக்ஸ் நீங்க என் கையில கொடுத்திருந்தா, என் பச்சை பிள்ளைய நான் அந்த ஆத்துல இந்த ஓடுற நதியில நான் போட்டிருக்க மாட்டேனேன்னு சொல்லி அழுகுது. 10 நிமிட தாமதம் எத்தனையோ பயங்கர விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. வாலிபனே, ஒரு பெரிய ஆத்ம பாரம் இல்லாத ஒரு சபையில், பெரிய ஒரு வசன அறிவில்லாத ஒரு சபையில் நான் வளர்ந்தவன். ஆனா என்னுடைய 13வது வயதுல ரட்சிக்கப்பட்ட நான், என்னுடைய 14வது வயதுல ஒரு உணர்வு வந்தது, இயேசுவை அறியாமல் மரிக்கிறவர்கள் நரகம் போகிறார்களாமே என்று. அந்த வயதுல ஒரு 8, 9வது படிக்கும்போது ஷோல்டர் பேக்கை தூக்கி மாட்டி அதுல டிராக்ஸை போட்டு என்னால் முடிந்த வரைக்கும் கிராமங்களில சைக்கிளை மிதித்து கொண்டு போய் எத்தனையோ கிராமத்தில் எத்தனையோ மக்களுக்கு இயேசுவை நான் பிரசங்கித்திருக்கேன். என்னுடைய 9வது படிக்கிற பொழுதே நான் சொல்லுகிறேன், நாம் புண்ணியங்களை இன்றைக்கு நாம் அறிவிக்க வேண்டிய நற்செய்தி நாம் அறிவிக்காததினால் அநேகர் இன்றைக்கு மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தாமதிக்கிற ஒரு சில தாமதங்கள், நேற்று தினத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து கர்த்தருடைய கிருபையினாலே நம்முடைய சபையை சுற்றிலுமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லிடாதீங்க. நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு குடும்பம் முழுமையாக அதை பொறுப்பெடுத்து முழு பொறுப்பையும் அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. அப்போ வந்து இங்க வேலை செய்து அவங்க 2:30 மணிக்கு கரெக்டா, நான் வெளியே போயிட்டு வந்தேன், ஒரு இடத்துக்கு போய் வந்தேன், 2:25க்கு நான் வீட்டுக்குள்ள என்ட்ரானேன். அவங்க 2:30 மணிக்கு கரெக்டா வந்து வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க. வந்து ஒரு 10 நிமிடம் கூட ஆகாதுங்க, ஒரு போன் வருது அவங்களுக்கு. 23 வயது, இப்பதான் அவங்க பேசிட்டு வராங்களாம். 23 வயது ஒரு வாலிபன், அந்த வந்து இங்க வேலை செய்தாங்களே அவங்களுடைய வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய 1 வயதோ 2 வயது சின்னவனா இருக்கக்கூடிய ஒரு வாலிப பையன் ஆங்க் பண்ணிக்கினான், தற்கொலை செய்து கொண்டான். அவங்களால நம்பவே முடியல. அதை
எங்க சார் இப்பதான் சார் பேசிட்டு வரேன்றான். அவங்க ஆரணி பக்கத்துல ஒரு ஊரு. யோசித்து பாருங்க. வாலிப மகளே, வாலிப மகனே, சகோதரனே, யாரோ செய்யட்டும், எனக்கு என்ன, ஆனா ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், சுகம் வேணும், சமாதானம் வேணும், உயர்வு வேணும், பாதுகாப்பு வேணும், நான் உயர்த்தப்படணும். ஆனா ஊழியத்தை யாராவது செஞ்சிட்டோம், டாக்ஸை யாராவது கொடுத்துக்கிட்டோம், இயேசுவை யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம். இந்த மனநிலை இருப்பதனால்தான் இவ்வளவு ஆண்டுகளாகியும் இவ்வளவு கிறிஸ்தவர்கள் வந்த பின்னாலும் இந்த தேசம் தேவனை அறியாமல் இருக்கிறது. ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் சுகமா இருந்துட்டா போதும், பாதுகாப்பா இருந்துட்டா போதும், கண்ணுக்கு தெரியாம போய் கண்ணுக்கு தெரியாம வந்துடணும், லேட்டா போனோம், சீக்கிரமா வந்துடணும். மைண்ட் செட்டப். சர்ச்சை சுத்தி சில வேலைகள் இருக்குது, வார வாரமா அறிவிப்பு கொடுக்க முடியும். உங்க வீடா இருந்தா, நீங்கள் இந்த சபையினுடைய ஊழியக்காரனா இருந்தால், நீங்கள் இந்த சபையினுடைய ஊழியக்காரியா இருந்தால், இப்படி உங்களால சாதாரணமா இருந்துட முடியுமா? எனக்குன்னு கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தா நான் செய்வேன், ஆனா இருக்கிற ஊழியத்தோடு இணைந்து நான் செய்ய மாட்டேன் என்பது ஆரோக்கியமான மனநிலை அல்ல. புண்ணியங்களை அறிவிக்காததினால் அநேகர் புண்பட்டு கிடக்கிறார்கள் சகோதரர்களே. புண்ணியங்கள் அறிவிக்கப்படாததினால் அநேகர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், ஒரு வார்த்தை உங்கள் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய கிருபைகளை அறிவியுங்கள். குற்ற உணர்வினால் ஒரு வாலிப பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தவறு செஞ்சுட்டான். நம்ம சபையை சேர்ந்த ஒரு வாலிப தம்பி, சென்னையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி, அவன் ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயா இந்த மாதிரி, அப்ப நான் நீங்க போற சபை பாஸ்டர் வச்சு பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம எல்லாம். நாங்க எங்க சபை விசுவாசியா இருந்தா தான் கவுன்சிலிங் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு சொல்ல. ஏறக்குறைய 2 மணி நேரம் அந்த வாலிபனோடு பேசினேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு பயங்கரமான தற்கொலை என்கின்ற எண்ணத்திலிருந்து வெளியே வந்து கர்த்தருடைய கிருபையினாலே 7 மாதங்கள் ஆகிறது திருமணமாகி. சமீபத்துல ஒரு பதிவு பார்த்துட்டு, ஐயா ரொம்ப நன்றி ஐயா என்று அவன் பதிவுகளை போட்டிருந்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 2 மணி நேரம் நான் இப்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் முடிவு வேறு விதமா இருந்திருக்கும். ஒரு பிரயாணத்துல நீங்க கொடுக்கிற டாக்ஸ், ஒருவேளை அவங்க போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணும்ன்ற நினைக்கிறவங்க எண்ணங்கள் உடையவங்களா இருப்பாங்க. ஒருவேளை உங்க பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டு வர மாதிரி தெரியும், உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஜம்முன்னு துணி போட்டு இருக்கிற மாதிரி தெரியும், உங்க பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ போகிறவங்க போல தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது ஒன்று சொல்லவா, அந்த பஸ் விட்டு இறங்கி அடுத்த 1/2 மணி நேரத்துல வாழ்க்கையை முடிக்கக்கூடிய சில சிந்தனை உள்ளவர்கள் உங்க பக்கத்தில் இருக்கலாம். அவர்களுக்கு இந்த இயேசுவின் அன்பை சொல்லுவீர்களானால், ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் என்றால், ஒரு டிராக்ஸ் அவங்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுக்கு ஒரு பரிகாரி உண்டு என்பதை காட்டி கொடுக்கும். ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லி பாருங்க. அவர்கள் ஒருவேளை உங்களை ரொம்ப அதிகபட்சமா என்ன பண்ணுவாங்க, அதிகப்படியா என்ன பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், நம்முடைய தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா அசிங்கப்படுத்துவாங்க. வேற ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, அடிக்க கூட மாட்டாங்க. இதுவரைக்கும் 29 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்துல பயணித்து இருக்கிறேங்க. 29 ஆண்டுகள் முழு நேர ஊழியத்துல பயணித்து இருக்கிறேன். ஒரு நபர் கூட சுவிசேஷத்தின் நிமித்தமாக என் மேல் கை போட்டது கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? கிழிச்சு போடுவாங்க, டிராக்ஸ கிழிச்சு போடுவாங்க. இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு பழப்பா வச்சுக்கிட்டு நீங்க மக்களை ஏமாத்துறீங்களேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. இல்லைன்னு சொன்னா இனிமே இந்த ஊருக்கு வராத, இந்த ஊர்ல யாருமே கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னா உங்களை எல்லாம் ஜெயில பிடிச்சினாங்க, சட்டமே தெரியாது அவனுக்கு.
ஆர்டிகல் 24, 25 படி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 24, 25 படி ஒருவர் தான் நம்புகிற எந்த வார்த்தையும் மத சுதந்திரத்துக்கு அங்க இடம் இருக்கிறது. அவர் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல், யாரையும் கட்டாயப்படுத்தாமல் தான் நம்புகிறதை எங்கும் எப்பொழுதும் அறிவிக்கலாம், சொல்லலாம், எழுதலாம். அந்த சட்டம் அவங்களுக்கு தெரியாது. அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், ஜெயில பூச்சி போட்டுருவான், ஜாக்கிரதையா இருணுமா. இப்படிதான் அதிகபட்சமா சொல்ல முடியுமே தவிர உங்கள் மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. உங்களை ஒருவரும் நஷ்டப்படுத்தி விட முடியாது. அப்போஸ்தலர் காலத்து ஊழியம் என்பது மரணத்தின் மேலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. ரத்தம் சிந்தி அவர்கள் சிலுவையின் அந்த செய்தியை தொடர்ந்து ரத்தம் சிந்தி கொண்டு போனார்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்காது. ஆனால் நாம் இயேசுவை அறிவிக்கலாமே, அவருடைய கிருபைகளை அறிவிக்கலாமே, அவருடைய மன்னிப்பை அறிவிக்கலாமே. பாவ மன்னிப்பை பெறுவதற்கு குற்ற உணர்வோடு எங்கெங்கே ஓடி கடைசியில எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி இல்லையா என்று தற்கொலை நோக்கி ஓடுகிற பல ஆயிரம் வாலிபர்களை நீ திருப்பலாமே. எரிய வேண்டிய தீயே அணைந்து போயிருந்தால், உப்பே சாரமற்று போயிருந்தால், மலையின் மேல் வைக்கப்பட வேண்டிய பட்டணமே மடுவாக போயிருந்தால், ஏற்றப்பட்ட விளக்கு தண்டின் மேல் வைப்பதற்கு பதிலாக மரக்காலால் மூடப்பட்டிருந்தால், யாரையா வெளிச்சம்? உங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் தேவைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க பலவீனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய எதிரிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுக்கான கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதன் நடுவில் இந்த சுவிசேஷ சிலுவையை நீங்கள் சுமப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு மகிமையின் மாலையாய் மாறும். நான் நம்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை இன்றைக்கு உணர்த்துகிறார் என்று நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்பு, அதாவது 9ஆம் 10ஆம் வசனங்களே, 9ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களே நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் மௌனமாயிருந்து இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். என்ன நடக்குது? யோதாம் என்கின்ற இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்களிலே பெனதாத் என்று சொல்லப்படுகிற சீரிய ராஜா இஸ்ரவேல் பட்டணத்தை, இஸ்ரவேல் மக்களை, எருசலேமை முற்றுகை போடுறான். நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் வசனத்தோடு சொல்லி போவதற்கு வாய்ப்பு நேரங்கள் கிடையாது. ஆகவே வேகமாய் போகிறேன். இந்த யோதாம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்களிலே பெனதாத் என்று சொல்லப்படுகிற சீரியாவின் ராஜா சமாரியாவை முற்றுகையிட்டு பயங்கர பஞ்சம் உண்டாகிறது. ஒருவனும் பட்டணத்துக்குள்ள போக முடியாது, ஒருத்தனும் வெளியே வர முடியாது. பயங்கரமான பஞ்சம். எந்த அளவுக்கு பஞ்சம்ன்றதை நீங்க அந்த 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு 2 தாய் வந்து இன்னைக்கு ஒரு பிள்ளையை வெட்டி நாம சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு பஞ்சமா இருந்தா சொந்த பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். ஒரு தாய் 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. 2 பெண்கள் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு உன் மகனை சமைச்சு சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை சமைச்சு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு கொடூரமான கொடிய பஞ்சம் இருக்கிறது. இப்போ
பயங்கரமான சாபம். அதாவது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 சாபம். ஆனா 2 ராஜாக்கள் 7, 9, 10 வசனத்தை வாசித்தோம் அப்படின்னு சொன்னா 10 வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 10 வசனம். அப்படி 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24, 25 நீங்க வீட்டுல வாசிங்க. சமாரியா, அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாப்பு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். கொடுமையான ஒரு பஞ்சம். ஆனால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அந்த மக்களுக்கு. 9ஆம் வசனம் பாருங்க. அப்படியே 10ஆம் வசனம், அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலானை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் அந்த குஷ்டரோகிகள் வந்து, ஐயா, பாளையத்துக்கு புறம்பா இருக்கக்கூடிய குஷ்டரோகிகள் இஸ்ரவேலுக்குள்ள வந்து அந்த இஸ்ரவேலின் மக்களுக்குள்ள போய் அவன் சொல்லுகிறான், அந்த காவலானை பார்த்து சொல்றான், வெளியே இருக்கிறாங்க இவங்க வராங்க. உள்ள இருந்து ஒரு நற்செய்தி வெளியே வரல, வெளியே இருந்து ஒரு நற்செய்தி உள்ள போல. குஷ்டரோகிகள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலிருந்து இப்ப நற்செய்தி வருது. உடம்புல காயங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், சாபங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு தேவையான உணவு கிடைத்து விட்டது, நமக்கு தேவையான உடை கிடைத்து விட்டது, நமக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது, நமக்கு தேவையான புல்வெளி கிடைத்து விட்டது, நாம் இதை எடுத்துக்கொண்டு போய் எவ்வளவு வார முடியுமோ அவ்வளவு வாரி கொண்டு போய் நாம் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ்ந்து மறித்து விடலாம் என்ற வாய்ப்பும் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனா அவங்களுடைய தேவைகளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறாங்க, பெரிய கிருபை, நமக்கு தேவையானது கொஞ்சம்தான், பெரிய கிருபையை கொண்டு போனா அநேக ஆயிரங்கள் பாதுகாக்கப்படுமே. தேவனுடைய மன்னிப்பு என்கின்ற மாபெரும் கிருபையை தெரியாமல் அநேகர் பஞ்சத்தில் மடித்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு மீன் குழம்புக்காக, மீன் குழம்புடைய ருசி எப்படி இருக்கும் என்று தெரியாமல் ஒரு மீன் குழம்புக்காக கொலை செய்கிற ஒரு அறியாமை உள்ள தேசத்தில் வாழ்கிறோம். ஐயா, ஒரு வியாதிக்கு ஒரு எளிமையான ஒரு மருந்து இருக்கிறது, அது தெரியாமல் அந்த வியாதிக்கு நெருப்பினால் சூடு வைக்கிற, கழுத்துல சூடு வைக்கிற ஒரு கொடூரமான அறியாத தேசத்துல வாழ்கிறோம். பிள்ளையை பலி செலுத்தினால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கும் என்றால் அவர் நம்புகிற ஒரு அறியாமை உள்ள ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். குஷ்டரோகிகளுக்குள்ள ஒரு பாரம் வருது, நிறைய இருக்குது. கொஞ்சமா இருந்தா நம்ம வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வரைக்கும் வாழ்ந்துட்டு மண்ணோட மண்ணா போயிருக்கலாம். நிறைய இருக்குது. சிலுவையின் அன்பு நிறைய இருக்குது சகோதரனே, நிறைய கிருபை இருக்குது. எதிரிகளை வென்ற கிருபை, சாபத்தை வென்ற கிருபை, பாவத்தை வென்ற கிருபை, தண்டனையை வென்ற கிருபை, ஒருவரும் கொடுக்க முடியாத மன்னிப்பு, ஒருவரால் எடுக்க முடியாத கிருபை, ஒருவரால் தர முடியாத சமாதானம் இங்கே குவிந்து கிடக்கிறது. அப்ப குஷ்டரோகிக்குள்ள ஒரு தாட்டு வருது, நாம கம்முன்னு இருந்துட்டா நம்ம மேல பழி சுமரும், இந்நாள் நற்செய்தி அறிவிக்குமா. எஸ்தர் ராஜாத்தி பார்த்து மொர்தெகாய் சொன்னார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரை நோக்கி, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், ஆனால் நீ உன் தகப்பன் விட்டாரும் சாவி. எஸ்தரே, நீ ஏதோ சேஃப் ஜோன்ல இருக்குதா நினைக்காத. 127 நாடுகளுக்கு ஆட்சி செய்கிற அகாஸ்வேர் ராஜாவுக்கு மனைவியா இருப்பதினால் ஆபத்து உங்ககிட்ட வராது நினைக்காத. அதுக்கு முன்னாடி வஸ்திக்கே தள்ளப்பட்டிருக்கிற மறக்காத. ராஜாவின் தயவு இல்லாமல் போனால் கீழே தள்ளப்படுவாய் என்றால், ராஜாதி ராஜாவுடைய தயவு இல்லாமல் போனால் நீ இருந்த நிலையை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவ. இக்காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமா வேறொரு இடத்துல இருந்து எழுமோ. நீங்க அறிவிக்காவிட்டால் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் இன்னொருவரை எழுப்புவார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு வாலிபன், எத்தனையோ மிஷனரிகள் இங்க வந்தார்களே, வேலை இல்லாம வந்தாங்களா?
எத்தனையோ மிஷனரிகள் இங்க வந்து தங்கள் உயிரை கொடுத்தார்களே, அவர்களுக்கெல்லாம் பிழைப்பதற்கு வழி இல்லாமல் அவர்கள் அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஸ்பெயினையும் இங்கிலாந்தையும் ஸ்காட்லாந்தையும் விட்டு இங்க வந்தார்களா? வில்லியம் கேரி தன்னுடைய பிள்ளைகளை கொல்கத்தாவிலே வந்து இறங்கும் பொழுது நல்லா கவனிச்சு பாருங்க, தன்னுடைய நேச பிள்ளையை அடக்கம் பண்ண முடியாமல் கப்பலிலே தூக்கி வெளியே போட்டார் என்று சொல்லப்பட்டு, கரை இறங்கின பிற்பாடு தன்னுடைய இன்னொரு மகனை அடக்கம் பண்ணுவதற்கு வழி இல்லாமல் தான் கொண்டு வந்த வேத புத்தகத்தின் அந்த அட்டை பெட்டியிலே வைத்து கடற்கரை மணலிலே தோண்டி தன்னுடைய மகனை மூடினாரா? நமக்கு சௌகரியமா இருந்தா போதும். சௌகரியம் கண்டிப்பாக தேவனுடைய சித்தம். சுகம் தேவ சித்தம், ஆரோக்கியம் தேவ சித்தம், ஐஸ்வர்யம் தேவ சித்தம், நிம்மதியாய் வாழ்வது தேவ சித்தம். ஆனா அறிவிக்காமல் நான் அனுபவிக்கிற சுகம் அது கேவலமானது. ஆண்டவரை அறிவிக்காமல் நான் வாழ்கிற வாழ்க்கை கேவலமானது. நான் பரலோகம் போவேன் என்கிற நம்பிக்கை உடையவனாய் இருக்கிற நான், நரகம் என்கிற ஒன்றை நம்புகிற நான், அந்த பரலோகத்துக்கு மக்கள் வராதபடி இயேசுவை பற்றி சொல்லாமல் இருப்பேன் என்றால், நான் பரலோகம் போவேன் என்றால் எந்த முகத்தோடு என் தேவன் என்று சந்திக்க முடியும்? இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நாஸ்திகன் சொல்லுகிறான், இந்த கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசுவை நான் நம்புவதா இருந்தால் இங்கிலாந்து நாடு முழுவதும் கண்ணாடி துண்டுகளால் உடைத்து கொட்டப்பட்டிருந்தாலும் அதன் மேல் வெறும் காலால் சென்று ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பேன், அது அவ்வளவு முக்கியமானது. ஆனால் நானோ இயேசுவை நம்புவதில்லை என்று எழுதியிருந்தான். இதை படித்த ஸ்டீடி ஸ்டட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டர், ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஸ்டீடி ஸ்டட் என்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு நாஸ்திகன் தான் நம்புவதற்காக தன்னுடைய கால்களில் அரை செருப்பில்லாமல் அவன் நடந்து சென்று போய் ஒவ்வொருவருக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான் என்றால், நம்புகிற நான் என்ன செய்திருக்கிறேன் என் ஆண்டவருக்காக? பரலோகத்தை நம்புகிற நீ பரலோக தேவனுக்காக என்ன செய்திருக்கிறாய்? ஏதோ சபைக்கு வந்து காணிக்கை போட்டு ஒரு ஆராதனை பண்ணிட்டு அத்தோடு அடுத்த நாத்திகாம தலை கட்டா போதுன்னு நினைக்கிறீங்களா? வாலிபனே, உன் உள்ளம் இன்றைக்கு பர்வதம் மெழுகு உருகிறது போல பர்வதங்கள் உருகட்டும். இன்றைக்கு கடினமான நம்முடைய இருதயங்கள் சதையாய் மாறட்டும். நம்முடைய வெட்கங்கள் அவமானங்கள் எல்லாம் பாராமல் சிலுவை சுமந்தவருக்காக நான் சொல்லுகிறேன், அவர் நமக்காக வெட்கப்பட்டதுனால நாம் அவரை மகிமைப்படுத்தல. அதான் உண்மை. அவரை நாம மகிமைப்படுத்தல, அவரை நம்ம வெட்கப்படுத்துறதுக்காக நம்ம அவரை மகிமைப்படுத்தல. இன்ற வரைக்கும் நாம் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா ஏதோ ஒரு வடிவத்தை நம்ம அவரை துக்கப்படுத்திட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் சிலுவை சுமந்த நான் அவமானப்பட்டுட்டேன், நீ என்னை மகிமைப்படுத்து அப்படின்னு சொல்றதை விட, நான் சிலுவை சுமந்த உன்னை நான் மன்னித்தேன், இப்பவும் நான் உன்னை மன்னித்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படியானால் அவர் நம்மை மகிமைப்படுத்துவதற்காக வெட்கப்பட்டாரு, நாம் மகிமைப்படுவதற்காக. பூமியிலே ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மறுமையிலே தேவ தூதர்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய ராஜ்யங்களில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளுக்கு முன்பாகவும் இவன் என்னுடைய குமாரனுடைய சுவிசேஷத்தை வெட்கமில்லாமல் பிரசங்கித்தவன் என்று ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணுகிற அந்த நாள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், நித்திய புகழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எடுங்க, சோளிங்கர்ல ஒரு பாஸ்டம்மா வயதான காலத்துல அந்த ஸ்தாபனம் அவர்களை வெளியே போகணும்னு சொல்லிருச்சு. வயதான காலத்துல நான் கண்ணால பார்த்தேன். அந்த வயதுல எல்லாம் வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கதான் மனசு தோணும். ஆனா அந்த அருமையான தாயார் ஒரு பேகை தூக்கி மாட்டிக்கினு, யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை. அந்த வயசுல ஹாஸ்பிட்டலா டிராக்ஸ் கொடுத்ததை நான் கண்ணால பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டா போய் டிராக்ஸ் கொடுத்ததை நான் கண்ணால பார்த்தேன். அந்த பேக் எடுத்துட்டு ஒருத்தர் ஜபமான கூப்பிட்டாங்கடானா, நமக்கு இன்னைக்கு எவ்வளவு சௌகரியம், எத்தனை நட்டு, எத்தனை நடக்கு, எத்தனை எடக்கு, எத்தனை தேவை. தாயார் ஓடுவாங்க. ஜெபிக்க கூப்பிட்டாங்கப்பா, அங்க கூப்பிட்டாங்கப்பா. ஒரு முறை நான் அவங்க சந்திக்கிறேன். ஒரு வீட்டை சொல்லி, அந்த ஏரியா கூட எனக்கு தெரியல, அந்த ஒரு பகுதியை சொல்லி அங்க ஒருத்தர் ஜெபிக்க கூப்பிட்டாங்கப்பா, அங்க போய்ங்கிறமான்னு சொல்லிட்டு, அவங்க வயதானவர்கள். வாலிபனே, உனக்கு செல்போன் நோண்டுறதுக்கே டைம் பத்தலையே,
ஒரு ப்ரோக்ராம் போடு. வாரத்துல ஒரு நாள் எனக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போறேன், என் தெருவுக்கு போறேன், என் கூட பழகிறக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல போறேன். சொன்னவங்களுக்கே சொல்லிட்டு உட்காந்துருக்க கூடாது. ஐயா சுவிசேஷம் சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்டேன். யாருக்கு சொல்லிட்டேன்? என் ஃப்ரெண்டு தன்ஷிகாவுக்கு சொல்லிட்டேன். தன்ஷிகா. அடுத்த வாரம் சுவிசேஷம் சொன்னியா? சொல்லிட்டேன். யாருக்கு சொன்ன? தன்ஷிகா. அடுத்த வாரம் சுவிசேஷம் சொன்னியா? சொல்லிட்டேன். யாருக்கு சொன்ன? தன்ஷிகா. தன்ஷிகா நீயும் சோத்திரம். ஏசு நல்லவர். கையை பிடிங்க, பக்கத்துல இருந்த கையை பிடிங்க. வாரத்துக்கு ஒரு ஆளுக்காவது, ஒரு நபருக்காவது கையை பிடிங்க. அம்மா பொண்ணு கையை பிடிங்க, கை பிடிங்க. மொத்தமாடி ஒன்னா பிடிச்சிக்காதீங்க. யார் 2 பேர் பிடிங்க. கண்ணை பாருங்க, அவங்க கண்ணை பாருங்க. வாரத்துக்கு ஒரு நபருக்காவது இயேசுவை பிரசங்கிக்க போகிறேன். நடந்தது என்ன? சுவிசேஷம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினது. சுவிசேஷம் அந்த இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வந்தது. ஒரு குஷ்டரோகிக்குள்ள இருந்த பாரம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள் நாம் மௌனமாய் இருந்தால் நம்மை குற்றம் சுமரும். நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாட்களில் நாம் மௌனமாய் இருந்து விடக்கூடாது. வெக்கப்படாதீங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் இங்க வந்து ஊழியம் செய்ய வெக்கப்படல. பல நூறு பாருங்க, இந்த வேலூர் சிஎம்சியை உருவாக்கின ஐடாஸ் கடர் அம்மா இங்க வந்து ஊழியம் செய்ய வெக்கப்படல. ஒரு மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ஒரு லேடி திருமணம் பண்ணி கொள்ளாமல் இங்க இருக்கிற மக்களுக்காக தன்னை டெடிகேட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, எல்லா வசதியோடும் வாழுங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேலாக சுவிசேஷ பாரம் ஒன்றே நம்முடைய சுமையாய் மாறட்டும். ஆசீர்வாதங்களில் மாத்திரமே நாம் திருப்திப்பட்டு விட்டு தேவனுடைய ஆதங்கத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் போனோமானால் ஆண்டவர் பாப்பாரு, எப்பா உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு இல்லையா? நான் சொல்லுகிறேன், இயேசுவை அறிவிக்காத ஒருவர் பரலோகம் வருவதற்கான எந்த அடிப்படை நியாயமும் கிடையாது அவர்கிட்ட. இயேசுவை என்னால் அறிவிக்க முடியாதுன்னு சொன்னா பரலோகம் வருவதற்கான எந்த நியாயமும் உங்ககிட்ட கிடையாது. கர்த்தருக்கு அருமையான மாட்டு டாக்டர் ஐயாவும் நானும் போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு புது கிராமத்துக்கு போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடிச்சிச்சு பாருங்க ஒரு மழை. அந்த மாதிரி ஒரு இடிய ஒரு இன்ஜினியருக்கு, நாங்க ஒரு இன்ஜினியர் வீட்டுல பாருங்க, கர்த்தருடைய சித்தம் பாருங்க. நாங்க ஒரு குடும்பத்துல ஒரு 6-7 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா சார்? ஒரு 6-7 பேர் கூடியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். கிளம்பி ஒரு 500 அடி கூட வந்திருக்க மாட்டோம். மழை பிடிச்சி அடிக்குது. சாதாரண மழை இல்லை இல்லையா? பயங்கரமான இடி. இடினா போன ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒருவேளை ஒரு சிலர்லாம் அப்படிலாம் ஒண்ணும் தெரியல அப்படின்னு நீங்க ரொம்ப பயங்கரமான இடி. ஒரு வீட்டு பக்கமா நாங்க ஒதுங்குறோம். நாங்க ஒதுங்குற பக்கமா மழை அடிக்குது. அதனால அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு, சாருக்கு தெரிஞ்ச வீடுன்றதுனால அந்த வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க மகன் இருந்தாரு. எப்படியோ உட்காந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல இல்லைங்களா அந்த குடும்பத்துக்கு சுவிசேஷத்தை சொன்னோம். அவர் பொறுமையாய் கேட்டிருக்கிறார். ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்தை நான் அவர்களை பார்த்தேன். நாம் விதைத்திருக்கிறோம். உடனே அறுவடையை பார்க்க கூட முடியாது. விதைக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்போம். நாம சொல்ற சுவிசேஷத்துக்கான பலன் இல்லை என்பதனால இன்னொருத்தருக்கு சொல்லாம போயிடக்கூடாது. நாம் இன்றைக்கு விதைக்கிற விதை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதன் பலனை காண்பாய். இன்றைக்கு நாம் விதைக்கிற விதை நாளைக்கே ஒருவேளை மரமாகி கனி ஆயிடாது. ஆனா என்றோ ஒரு நாள் நாம் போட்ட முழங்கால்கள், நாம் வடித்த கண்ணீர்கள், நம்முடைய சுவிசேஷங்கள் அநேகரை ரட்சிப்புகள் கொண்டு வரும். சமத்துவபுர சபையில பவானின்னு ஒரு சிஸ்டர், அவங்க வந்து செய்யானந்தன். ஒரு முறை பஸ்ல நான் வரும்பொழுது பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்க. பவானின்னு ஒரு சிஸ்டர். நம்ம எவ்வளவோ பேருக்கு சுவிசேஷம் சொல்றோம். 60,000 டிராக்ஸை கர்த்தருடைய கிருபையினால சமீப காலங்களில நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒரு சகோதரர் போட்டு கொடுத்தாரு. நம்ம அதை ஒரு 30,000 வெளியில கொடுத்தோம். ஒரு 30,000 நம்ம சபையின் சார்பாக கொடுத்துருக்குறோம். தெரியலையே சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் சென்னானந்தல் எங்க வீட்டுக்கு வந்து நீங்களாம் ஊழியத்தை செஞ்சிருக்கிறீங்க. அப்ப நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல,
ஆனா பிற்காலங்களில நான் சபைக்கு போறேன், ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நீங்களாம் வந்து ஜெபம் பண்ணதுனால தான் ஏசப்பா என்னை ரட்சித்தார் நான் நம்புறேன் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு பரலோகத்துல பரிசுக்குரிய கிரீடங்களை அறிவிக்கும் பொழுது பேதுருவின் சார்பாக 8000 பேர் இல்லையா, ஒரு சார்பா 4000 பேருக்குரிய பரிசு கொடுக்கப்பட்டதாம். பேதுரு பாக்குறாரு, இன்னும் ஒண்ணும் புரியலையான்னு. 4000 பேருக்குரிய பரிசு அந்திரேயாவுக்கு கொடுக்கப்பட்டதாம். என்ன ஆயிரு? அப்போ ஆண்டவர் பார்த்தாராம், எப்பா நீ ரட்சிப்புகளை வழிநடத்துற ஆத்துமாக்களுக்கான பலனுக்கெல்லாம் உன்ன ரட்சிப்புகளை வழிநடத்துறதுக்கான பாதி பலனா போய் சேரும். நீங்க நினைக்காதீங்க பில்லி கிரகாம் ரட்சிப்புகளை வழிநடத்தின மக்களுக்கான எல்லா பலனும் பில்லி கிரகாமுக்கு மட்டும் கிடைச்சிடாது. பில்லி கிரகாமுக்கு பின்னால் மறைந்து ஆயிரமான ஊழியர்கள் வேலை செய்தார்கள், அவர்களுக்கும் அதிலே பங்குண்டு. நீங்க நினைச்சிட கூடாது சிடிசி ஏதோ பாஸ்டர் கம்பீரமா நின்று 46 வயசுல கூட அப்படியே சிங்கம் போல பேசுறான்னு நினைக்காதீங்க. இப்படி நான் நின்று கம்பீரமாய் நான் பேசுவதற்கு பல பேருடைய ஜெபம், பல பேருடைய ஒத்துழைப்பு, பல பேருடைய உதவிகள், பல பேருடைய உடல் ரீதியான உழைப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு ஸ்தாபனம் போல 4 இடங்களில் நம்ம கிராமத்தில் ஊழியத்திற்காக காரியங்களை செய்திருக்கிறோம் என்றால், 4 இடங்களிலே ஊழியத்தை நாம் சபைகளை நடத்துகிறோம் என்றால், அது வெறும் ஒரு மனிதன் ஒரு மனுஷனால் மட்டுமே நடக்கிறது அல்ல, உங்கள் ஒவ்வொருவராலும் நடக்கிறது. இன்னும் இந்த ஊழியம் தாங்கப்படும், இன்னும் இந்த ஊழியம் பலப்படுத்தப்படும், இந்த ஊழியத்தை வளர செய்யணும், இன்னும் இந்த ஊழியத்தை நாம மகிமைப்படுத்தணும். அதுல நானும் ஒரு பாத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அறிவிக்கணும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஒரு குஷ்டரோகிக்குள் இருந்த பாரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க மேல. அவங்க குஷ்டரோகிகள் தங்கள் மேல் குற்றம் சுமரக்கூடாது என்று விரும்பினார்கள். அதாவது உண்மை என்னன்னா, உடலில் குஷ்டம் இருக்கலாம், ஆனா அவங்க மேல குற்றம் இருக்கக்கூடாதுன்னு நம்பினாங்க. அவங்க உடம்புல குஷ்டம் இருந்துச்சு, ஆனா அவங்க தங்கள் ஆத்துமாவில குற்றம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்க உடம்புல பிரச்சனை இருந்துச்சுங்க, அவங்க உடம்புல பிரச்சனை இருந்துச்சு. எத்தனை வழிகள் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் எங்கள் மரணத்தை, இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுவை அறிவிப்பதும் ஆசீர்வாதத்துக்கான பெரிய வழியா இருக்கிறது. பால்யாங்கிச்சோ என்கின்ற ஒரு ஊழியர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை தொடங்கி அவர் ஊழியத்தை செய்த பொழுது 5 பேர் வருவாங்களாம். ஒரு சின்ன ஒரு ஆர்மி கூடாரம், இந்த டென்ட் போடுவாங்களே, அந்த கூடாரத்தை எடுத்து வைத்து அதுல வந்து அவரு, அவர் மனைவி, அவங்க மாமனார் மாமியாரு, அந்த மாமனார் மாமியாருக்கு ஒரு 2 பேர் ஃப்ரெண்டு, அவங்க தான் வந்து 5 பேர் உட்காந்துருப்பாங்களாம். அவரும் அவங்க மனைவி தான் அதுல யங்கு, மற்ற 4 பேரும் வயசானவங்களாம். அவங்க ஒருத்தர் ஒரு டைரக்ஷன்ல உட்காந்து அப்படியே பாடிக்கிட்டு கிடப்பாங்களாம். ஒண்ணுமே புரியாதான் அவருக்கு. ஆண்டவர் சொன்னாராம், கட்டு 2000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கூடாரத்தை கட்டு அப்படின்னு. எல்லாரும் கேலி பண்ணாங்க, அவமானப்படுத்தினாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எதை செய்யணும்னு தெரியல. ஆனா ஆண்டவரை அறிவிப்பதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவரை அறிவிப்பதில் அவர் சோர்ந்து போகவே இல்லை. நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலேயே அதிக விசுவாசிகளை கொண்ட சபை தென்கொரியாவில் இருக்கிற பாலியாங்கிச்சோ சபை தான். அல்லேலூயா. பல 100 ஊழியர்களை நான் சாட்சி சொல்ல முடியும், பல 100 விசுவாசிகளை சாட்சி சொல்ல முடியும். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்திற்காக தோள் கொடுப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷத்துக்காக வாய் கொடுப்பீர்களானால், இன்று இயேசுவின் சுவிசேஷத்திற்காக உங்கள் பணத்தை கொடுப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷத்துக்காக உங்கள் நேரத்தை கொடுப்பீர்களானால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வேலைக்காக உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிப்பீர்களானால், ஒரு காலம் வரும், இந்த உலகத்துல மேன்மையான நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வருவார். மேன்மையான நிலைக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். ஒரு சிறு பெண் கொடுத்த டிராக்ஸ் தான் பாலியாங்கிச்சோ என்கின்ற ஒரு பெரிய தேவ மனிதனை ரட்சித்தது. ஒரு சிறு இல்லையா, இஸ்ரவேலில் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண் தான் நாகமான் என்கின்ற ஒரு பெரிய போர் வீரனுக்கு, பெரிய ஒரு ஸ்தோத்திர தளபதிக்கு ரட்சிப்பின் வழியை காண்பித்தது. ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷம் உன் மூலமா வெளிப்படுத்தப்படணும். வாழ்வின் ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? அதை சொல்லி நான் படிக்க விரும்புகிறேன். வாழ்வின் ஒரே நோக்கம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவது, அநேகரை ஆயத்தப்படுத்துவது.
டிவைன் பர்பஸ் ஆஃப் த லைஃப் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டுறீங்க, அது பரலோகம் வராது. எவ்வளவு பெரிய கார் வாங்குறீங்க, அது பரலோகம் வராது. எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்க, அது பரலோகம் வராது. எவ்வளவு பொன் பொருளை சேர்த்து வைத்திருக்கிறீங்க, அது பரலோகம் வராது. அதெல்லாம் தேவன் இந்த பூமியில நான் அனுபவிப்பதற்கு இல்லையா, அனித்தியமான உலகத்தை நாம் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றாலும் கூட அவைகள் நித்தியத்துக்கு வராது. BMW, ஆடியோ, ஆவணியோ, ஐப்பசியோ, வேகனாரோ, ஓல்ஸ்டனாரோ எதுவும் வராது. நம்முடைய எந்த கெத்தும் வராது, எந்த கவர்ச்சியும் வராது, எந்த கலரும் வராது. இதெல்லாம் இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவுகள், தயவுகள், கிருபைகள். ஆனா நீங்கள் ஆதாயப்படுத்துகிற ஒவ்வொரு ஆத்மாவும் உங்க பேர்ல வந்து பரலோகத்துல நிற்பாங்க. நீங்கள் ஆதாயப்படுத்துகிற ஒவ்வொரு ஜீவனும் நித்தியமாய் வந்து பரலோகத்துல சேரும். அப்படியானால் இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டு சொன்னார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 12:26. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் வாசிக்க போறோம், வாசித்து முடிக்க போறோம். யோவான் 12:26. யோவான் 12:26. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பின்னாடி பிரதேசம் எல்லாம் இந்த ரோல 3 ரோ உட்காந்து இருக்கிறீங்க, பின்னாடி எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். வாசிக்கலாமா? யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழிய செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கடைசி பகுதி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கவனிக்கிறீங்களா? ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். பரலோகத்துல குமாரன், ஆழ்த்தத்துவ நிலையில் இருக்கிற குமாரன் வார்த்தை நிலைக்கு போன பிற்பாடு அங்கே குமாரன் நிலைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனால் கனப்படுத்தப்பட வேண்டுமானால், குமாரன் இந்த உலகத்திலே வந்து எப்படி அவர் ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கித்தாரோ, எப்படி பரலோகத்தின் வழியாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னாரோ, இன்றைக்கு அந்த ஸ்தானத்தில் நீங்களும் நான் வைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒருவேளை பலம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், அல்லது தேவைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் சுகமாயிருக்கலாம், ஒருவேளை சுகவீனமாயிருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய எதிரிகள் பெரிதாய் காணப்படலாம். எந்த நிலையிலே நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், பலமாய் பலவீனமாய், ஆசீர்வாதமாய் அல்லது குறைவாய் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும், ஒன்றை சொல்லுகிறேன், சுவிசேஷமாகிய இயேசுவின் அன்பை, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தை, ஒருவேளை சிலர் புதிதாய் வந்திருக்கிறீர்கள், நீங்கள் கவனிங்க, உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் சிலுவையிலே மன்னிக்கும்படியாக 2000 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பரிசுத்தம் உள்ளதும் மாசற்றதும் குற்றமற்றதுமான ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார். பாவத்தை பாராத சுத்த கண்ணராகிய தேவன், தன் எதிரிகளாலும் குற்றமாளி இல்லை என்று சொல்லப்பட்ட பரிசுத்தமான தேவன், தன்னை காட்டி கொடுத்த யூதாசால் இவர் குற்றமற்றவர் என்று சொல்லப்பட்ட தேவன், நியாயம் விசாரித்த பிலாத்துவால் இந்த நீதிமான இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை என்று சொல்லப்பட்ட அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கொடூரமான முறையிலே மரித்தார். கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் அடிக்கப்பட்டவராக, தலையிலே முற்கிடங்கள் சூட்டப்பட்டவராக, கொடூரமாய் அந்த ரங்கத்திலே அவர் அந்தகாரத்திலே தொங்கினார். அவருடைய சிலுவை மரணத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் ஏற்படுத்தினார். பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. அன்றின் சகோதரரே, இயேசுவானவர் தம்முடைய மாம்சத்தின் திரையின் வழியாய் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுள்ளதுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று எபிரேயர் 10:19 சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பரலோகத்தின் வழியை அவர் சீசர்களிடத்தில் கொடுத்தார். பரலோகத்தின் அந்த வழியை சீசர்கள் கொண்டு வந்து உலகத்துக்கு பரப்பினார்கள். இன்னும் இந்த பரலோக வழியை தெரியாத கிராமங்கள் உண்டு. இன்னும் இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பல ஆயிரம் மக்கள் இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாஸ்டர் பார்த்து வராத, அந்த பாஸ்டர்மா பார்த்துக்கிட்டோம், அந்த ஊழியத்தை பாஸ்டர் பார்த்துக்கிட்டோம். இல்ல, அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு அதிகம் அல்ல, உங்களுக்கு தான் அதிகம். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள். ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை சபையோடு கூட கனெக்ட் பண்ணுங்க. ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிற குடும்பங்களோடு சபையை இணைத்து விடுங்கள். பரவாயில்ல, வெக்கப்படாதீங்க. கலக விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளா விட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்தால் போதும்.
எனக்கு இந்த பாரம் வருது, நான் நிறைய வசனங்களை எடுத்து வச்சிருக்கிறேன், சொல்ல எனக்கு நேரம் இல்லை. ஆனா ஆவியானவர் உங்களுக்கு பேசுவாரா? ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியில, அறிவிப்பது எப்படிப்பட்டதா? ஏசாயால வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரத்துல இப்படி அறிவித்தா என்ன நடக்குமா? ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம், அற்புதமான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. ஏசாயா 52:7 வாசிக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல், மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுடைய முகங்கள் வெக்கப்படாது. இன்றைக்கு ஒருவேளை நீங்க வெக்கப்படுற மாதிரி தெரியும். ஒரு தெருவுல நீங்க வெக்கப்படுத்தப்பட்டா 100 தெருவுல கர்த்தர் உங்களை முடிசூட்ட போகிறார் என்று அர்த்தம். ஒரு மனிதன் உங்கள் முகத்திலே காரி துப்பினால் 1000 ஜனங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக மகிமைப்படுத்த போகிறார்கள் என்று அர்த்தம். ஒரு ஊர் உங்களை துரத்தி அடித்தால் பல ஊருக்கு நீங்கள் தேவனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட போறீங்கன்னு அர்த்தம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலையின் மேல் அல்ல, மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இன்றைக்கு வெக்கப்பட்டு நின்ற எத்தனையோ இடங்களிலே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை சோறுக்கு வழி இல்லாத இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு பல நூறு மக்களை போஷிக்கிறவர்களாக தேவன் தம்முடைய ஊழியர்களை, தம்முடைய விசுவாசிகளை மாற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் தலைமுறைகள் வாழ்ந்திருக்கிறோம் விரும்புறீங்களா? உங்களுடைய தலைமுறையாய் கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்ற சந்ததியாக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த பூமியில இம்மையில நூறத்தனையான ஆசீர்வாதம் எல்லா நிலைகளிலும் பெறணும்னு நீங்க விரும்புறீங்களா? எழுந்து இயேசுவை சொல்லுங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். வெக்கப்படாமல் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கள். யூதருக்கும் கிரேக்கருக்கும் பிரஜாதிகளுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கும் என்னால், ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படேன். நான் வெக்கமே பட. இந்த வார்த்தைக்கான செய்தி இல்லது, இந்த வார்த்தைக்கான செய்தி அல்ல. 14 வயதுல எங்கேயோ ஒரு மூலையில பாவமான ஒரு ஊர்ல அக்கிரமக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதியில பிறந்து வளர்ந்து எந்த ஒரு பெரிய உற்சாகமூட்டும் ஊழியனும் இல்லாமல், எந்த ஒரு பெரிய ஆத்தும பாரம் இல்லாத ஒரு சபை நடுவில் இருந்து ஒரு வாலிபனுக்கு இயேசுவை அறிவிக்காத மக்கள், இயேசுவை அறியாத மக்கள் நரகம் போவார்கள் என்ற பாரம் வந்து அவன் தன்னை அர்ப்பணித்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து தங்கி கடந்த 29 ஆண்டுகளாக ஊழியம் செய்வானானால் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள், எத்தனை ஆயிரம் விமர்சனங்கள், எத்தனை ஆயிரம் குற்றச்சாட்டுகள், எத்தனை ஆயிரம் கேள்விகள், எத்தனை ஆயிரம் நிர்பந்தங்கள், எத்தனை ஆயிரம் ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவனால் இங்கே நின்று இயேசுவுக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும் வாழ முடியும் என்றால், நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற ஊர்ல 200 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஊழியத்தை ஒருவன் செய்ய முடியும் என்றால், நீங்கள் இருக்கிற ஊர்ல, நீங்கள் இருக்கிற தெருவில், நீங்கள் இருக்கிற படிக்கிற இன்ஸ்டியூட்ல, நீங்க இப்ப வேலை செய்கிற அந்த கம்பெனில உங்களோடு கூட பழகக்கூடிய வாய்ப்புள்ள மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு முடியும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க, அப்படியே ஏற்றி நில்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுந்து நில்லுங்க. உடன் ஊழியக்காரன் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஏற்றி நில்லுங்க, முன்னாடி வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. எல்லாரும் இந்த சுவிசேஷ பாரம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், இது இந்த வாரத்துக்கான செய்தியாக இருக்கக்கூடாது, இது இந்த மாதத்துக்கான செய்தியா இருக்கக்கூடாது. எல்லாரும் வாயில திறந்து கொஞ்ச நேரம் டெடிகேட் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஹல்லேலூயா மற்ற நாட்களை விட, எல்லா காலங்களை விட, எல்லா நாளங்களை விட எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திற்கு என்று சொன்னால் நாங்கள் உற்சாகப்படுவோம். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
சரீரத்தில் குற்றமாயிருந்தார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்துமாக்களிலே அவர்கள் குற்றமுள்ளவர்களாக இருக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, சகோதரமானவரே, நல்ல நிலையிலே உங்களை ரட்சித்து வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, சுவிசேஷம் சொல்வதற்கு எந்த விதமான தடையினாலும் ஒரு தேசத்திலே இருக்கிறோம். ஆண்டவரே, தடையினாலே யாவற்றையும் அப்பா, எங்களுக்குள்ளே விசேஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியானது இந்த வாரத்துக்கானதாக அல்ல, வாய் நாளுக்கானதாக வாழ்வதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சுவிசேஷ வாரம் உண்டாவதாக. அப்பா, எனக்குள்ள உண்டாகட்டும். நான் எப்படி அறிவிக்கிறது எனக்கு தெரியல. ஆனா எனக்குள்ள வாரம் இருக்குது அப்படின்னு அர்ப்பணிக்கிற எல்லாருக்கும் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யலாமா? நீங்க ஆட்கொள்ளும் ஆண்டவரே, நீர் எங்களை அனுதாபம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த சுவிசேஷ வாரம் கடந்து செல்லப்பட்டார்கள். தேவனே, உங்களை அறிவிக்கிற ஆண்டவரை அறிந்தவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை ஆராதிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறவர்களையும் ஆண்டவரை ஆதரிக்கிறவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் என்று விசுவாசித்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யைக்கு வழி நடத்துவதும் சமாதானமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.